ஆத்ம நமஸ்காரம். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற நூல்களின் பெயர் என்னவென்றால், புஸ்தகம் போர்த்தலூரி வீரபிரம்மேந்திரர் காலஞானம் என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்தும், இரண்டாவதாக புஸ்தகம் அகிலத்திரட்டு அம்பானை அருள்நூல் என்ற ஐயா வைகுண்டர் அவர்களின் நூல்களிலிருந்தும், மூன்றாவது புஸ்தகம் ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அவர்களின் நூல்களிலிருந்தும், நான்காவதாக புராணபுருஷர் யோகிராஜ் ஸ்ரீ ஷியாமா சரண் லாகிரி மகாசாயர் என்ற லாகிரி மகாசாயர் அவர்களின் நூல்களிலிருந்தும், மேற்கொண்டு ஐந்தாவது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் கொடுக்கப்பட்ட சித்தவேதம் என்ற ஞானக்களஞ்சிய நூல்களிலிருந்தும், நமது இரண்டு கருவிழிகளையும் புருவமைய நடுவில் நிப்பாட்டுவதால் ஏற்படும் இரகசியங்களை இந்த நூல்களிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். வாசிக்கப்படும் பதிவின் தலைப்பு உன்னுடைய இரண்டு கண்களின் மேற்பார்வை ரகசியம். புஸ்தகம் 1, போர்த்தலூரி வீரபிரம்மேந்திரர் காலஞானம் என்ற நூலிலிருந்து. நாள் காட்டும் லட்சியத்தை நன்றாகப் பார். மனதையும் பிராணனையும் தடுத்து நிறுத்தி திருவேணி சங்கமம் எனப்படும் புருவ நடுப்பகுதியில் பார்வையை நிலைபெறச் செய். அங்கு பரஞ்சோதியை பார். அங்கு பார்வையை நிறுத்தி புத்தியை பரபிரம்மத்தில் ஒன்றாக இருக்கச் செய்து முக்தி பெறுவாய் என்று போர்த்தலூரி வீரபிரம்மேந்திரர் காலஞானத்தில் சுவாமி வீரபிரம்மேந்திரர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக வாசிக்கப்படும் நூல் புத்தகம் அகிலத்திரட்டு அம்பானை அருள்நூல் என்ற ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து. மகனே, நீ பத்மாசனத்தில் இருந்து கொண்டு உன் சுவாசத்தினை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி மூக்கு நடுவே உள்ள ஆக்யை என்ற புருவ மத்தியில் கொண்டு வந்து இரண்டு கண் பார்வையையும் புருவ மத்தியில் நிலைநிறுத்தி சுவாசத்தை உள்நாக்கு அண்ணாக்கு வழியாக இடக்கலை பின்களை இரண்டு நடுநாடி வழியாக மூலாதாரத்திலிருந்து சுவாசத்தால் எழுப்பப்பட்ட குண்டலினி சக்தியை கொண்டு வந்து அந்த கொண்டை அமுதத்தை சுவைத்து நானே நாரணன் என்ற உணர்வோடு தியானத்தில் இருக்கும்போது எங்கும் நிறைந்த எல்லாமான பரம்பொருளை சிதாகாச பெருவெளியில் கண்டு ஆனந்த நிலையில் இருப்பாய் என்று சுவாமி ஐயா வைகுண்டர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக படிக்க இருக்கின்ற நூலின் பெயர் ஒரு யோகியின் சுயசரிதம். ஒருவருடைய பார்வையை மூக்கின் நுனியில் பொறுத்து கீழை நாட்டு பண்டிதர்களாலும் மேலை நாட்டு மொழி பெயர்ப்பாளர்களாலும் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பகவத்கீதையில் ஒரு பத்தியின் இந்த தவறான பொருள் விளக்கம் குருதேவரின் வேடிக்கையான விமர்சனத்தை எழுப்பும். அது என்னவென்றால், ஒரு யோகியின் பாதை உள்ளபடியே விசித்திரமானது. அவர் குறிப்பிட்டார், அவர் தன்னை மாறுகண் உடையவராக செய்து கொள்ளும்படி அவருக்கு ஏன் உபதேசிக்க வேண்டும்? நாசிகாக்கரம் என்ற சொல்லின் உண்மையான பொருள் மூக்கின் தொடக்கம் என்பது. மூக்கின் நுனி அல்ல, இரு புருவங்களுக்கு இடையே உள்ள இடத்தில் மூக்கு ஆரம்பிக்கிறது. அந்த இடம்தான் ஆன்மீக தரிசனத்தின் இருப்பிடம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற நூலிலிருந்து. 4. கீதையின் ஒவ்வொரு பக்தி கூறுகிறது, தன் பார்வையை இரு புருவங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தி நாசி துவாரங்கள் மற்றும் சுவாச கோஷங்கள் வழியாக பாயும் பிராண அபான ஓட்டங்களை சமனப்படுத்தி கட்டுப்படுத்தி ஆசை அச்சம் சினம் இவற்றை அறவே விட்டு பேரின்பத்தை நாடி வெளி தோற்றங்களிலிருந்து தன்னை உள்ளிழுக்க வல்ல தியானத்தில் நிபுணனானவன் முனி, அதாவது சாஸ்வமான முக்தனாகிறான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற நூலிலிருந்து. 5. சாம்பவி முத்ரா என்றால் இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடத்தில் பார்வையை நாட்டுதல் என்ற பொருளாகும். ஒரு யோகி மன அமைதியில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் பொழுது அவரது இமைகள் சிமிட்டா, அவர் உள்ளுலகத்தில் லயித்து விடுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள். 6. அவர்களது நெற்றியில் இருந்த ஒற்றை சந்திரன் போட்டு ஆன்மீக கண்ணை தெளிவாக குறித்து காட்டியது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 7வது, இரு புருவங்களின் இடையே உள்ள மையத்திலிருந்து வெளிப்படுத்தப்படும் இச்சாசக்தி எண்ணத்தை ஒளிபரப்பும் கருவியாகவும், மனிதனின் பாவனை அல்லது உணர்ச்சியின் ஆற்றலானது இதயத்தில் அமைதியாக ஒருமுனைப்படுத்தப்படும் பொழுது அதனை மன வானொலியாக செயல்படச் செய்து அருகில் இருந்தும் வெகு தூரத்திலிருந்தும் மற்றவர்களின் செய்திகளை அது பெருமாறச் செய்கிறது.
உள்மன தொடர்பில் ஒரு மனிதனின் மனதுள் எழும் மிக நுட்பமான எண்ண அதிர்வுகள் சூட்சமமான வெளியிலும் ஸ்தல வெளியிலும் பரப்பப்படுகின்றன. அவை மின் அலைகளை ஏற்படுத்தி பிற்பாடு தமக்குத்தாமே மற்றொருவர் மனதினுள் எண்ண அலைகளாக உருமாறுகின்றன என்று வெளிப்படுத்தியுள்ளார் பரமஹம்ச யோகானந்தர். 8வது, ஒரு இரகசியமான யோக முறையை உபயோகித்து நான் புருவங்களுக்கு இடையே உள்ளே இருக்கும் புள்ளியாகிய ஞானக்கண் ஒளிபெருக்கி மூலமாக என் அன்பை காசியின் ஆத்மாவிற்கு ஒளிபரப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பரமஹம்ச யோகானந்தர். 9வது, உடல் மற்றும் மன அமைதியின்மையை தடுப்பதற்கு ஒருமுனைப்படுத்தப்படும் உத்திகள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பலனளித்திருக்கின்றன. ராஞ்சியில் சுமார் 9 அல்லது 10 வயதுடைய ஒரு சிறிய உருவம் மனதை தொடக்கூடிய வகையில் 1 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக ஆடாமல் அசையாமல் கண்கள் இரண்டும் இமையாமல் ஞானக்கண்ணை நோக்கி குவிந்திருக்க தியானத்தில் வாழ்ந்திருப்பதை காண்பது புதுமையல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற நூலிலிருந்து யோகானந்த பரமஹம்சர். 10வது, அந்நூலிலிருந்தே வாசிக்கப்படுகிறது. அந்த தெய்வீக காட்சி 1 மணி நேரம் நீடித்திருந்தது. கால்களை குறுக்காகவும் கண்களை கோணலாகவும் வைத்துக்கொண்டு அங்கு நீ மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பரமஹம்ச யோகானந்தரிடம் ஒருவர் கேட்டார். அடுத்ததாக வாசிக்கப்படும் நூலின் பெயர் பிராணபுருஷர் யோகிராஜ் ஸ்ரீ ஷியாமாசரன் லாகிரி மகாசாயர் என்ற நூலிலிருந்து. 11வது, அதாவது மூக்கின் மேல் 2 புருவங்களுக்கும் நடுவில் நெற்றியில் 2 கண்களையும் மேலே நிறுத்தி பார்த்து கொண்டிருப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அவ்வாறு செய்வதால் தான் திறநிலை அல்லது சமாதி நிலை உண்டாகிறது என்று ஷியாமாசரன் லாகிரி மகாசாயர் கூறுகிறார். புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் என்ற பாடலுக்கிணங்க. 12 அந்நூலிலிருந்தே வாசிக்கப்படுகிறது. கண்களில் உள்ளது சக்தியின் பிரமாணம், அதாவது சக்தி பூர்வமாக பிராணகர்மம் அல்லது பிராணாயாமம் மூலம் கண்களில் பிராணவாயு நிலைநிறுத்தப்படுவதால் கண்கள் துடிக்காமல் அல்லது இமைக்காமல் இருக்கும் நிலை உண்டாகிறது என்று யோகிராஜ் ஷியாமாசரன் லாகிரி மகாசாயர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கொண்டு 13வது, அடுத்ததாக வாசிக்க இருப்பது சித்த வேதம் என்ற மாபெரும் ஞானக்களஞ்சிய நூலிலிருந்து. இந்நூல் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் உலகோருக்கு ஞானமடைய கொடுக்கப்பட்ட நூலாகும். அந்நூலிலிருந்து வாசிக்கப்படக்கூடிய தகவல் என்னவென்றால், அந்த பனையின் தலை என்பது ஜடத்தினுடைய இழுஜான் பாகமாகிய சிரம். அச்சிரசிலிருந்தே மது, அம்மதுவை லம்பியா முத்திரையினால், அதாவது உண்ணாக்கிலிருந்து மேல்பாகமாக உள்ள துவாரத்தில் நாக்கின் தலைநுனியை வைத்து மனதை அதனுடைய ஸ்தானமாகிய புருவ மத்தியத்தில் சலனமில்லாமல் நிறுத்தி 2 கண்களும் ஊர்த்வ திருஷ்டியாய் மேற்பார்வையாய் இருக்கும்போது தன்னிலிருந்து வெளியினுள்ளில் வியாபித்திருக்கின்ற சக்தி தன்னிலேயே லயித்து நிறைந்து உப்பும். அப்பொழுது சிரசில் இருக்கின்ற அமிர்தம் இலகும். அந்த அமிர்தத்தை பானம் செய்து சதா ஆனந்தமத்தனாய் இருக்கலாம் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதம் என்ற ஞானக்களஞ்சிய நூலில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக நாம் வாசித்து அறிய உள்ள நூலின் பெயர் மறைந்திருக்கும் உண்மைகள். இந்நூலின் ஆசிரியர் ஓஷோ. பதிவின் சாரம் என்னவென்றால், நம் கண்களின் கருவிழிகள் மேலே நோக்கி நெற்றியில் சேருவதால் உண்டாகும் பலன், அதாவது ரகசியம் என்னவென்றால், நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நமது கருவிழிகள் மேலேதான் போய்விடுகின்றன. உறக்கம் எவ்வளவு ஆழமோ அந்த அளவு கருமணிகள் மேலே போகும். உளவியல் அறிஞர்கள் உறக்கம் பற்றி ஆழமாக ஆராய்ந்து வருகிறார்கள். கண்ணின் கருமணிகள் கீழே இருக்கும்போது அசைவு அதிகம், மேலே போகும்போது அசைவு குறைவு. இமைகளுக்குள் கருவிழி அதிகம் அசையும் போது பரபரப்பான கனவு தோன்றும். கருவிழி அசைவை விஞ்ஞானிகள் ரேம் என்று குறிப்பிடுவார்கள். ராபிட் ஐ மூமெண்ட் என்பதன் சுருக்கம் இது. மேலும் கருமணிகள் கீழே இறங்க இறங்க ரேம் என்ற அசைவு அதிகம். இது அதிகரித்தால் வேகமான கனவு வரும். கருமணி மேலே ஏற அசைவு குறையும், உறக்கம் ஆழமாகும். ரேம் இல்லாமலேயே போகும்போது மிக ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். அந்த வேளையில் கருமணிகள் 2 புருவ நடுவை அடையும். சமாதி என்னும் ஆழ்நிலை தியான நிலையில் நிகழ்வதுதான் அந்த உறக்கத்தின் போதும் நிகழ்கிறது. சமாதி நிலையிலும் கருமணிகள் புருவ மத்தியைத்தான் அடைகின்றன. 2 புருவ மத்தியில் கருமணிகள் இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கை முடிந்து போய் அடுத்த உலக வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை சுட்டிக்காட்டவே 2 வரலாற்று சம்பவங்களை சொன்னேன்.
அந்த மையம் ஒரு கதவு. கதவிற்கு அந்த பக்கம் இந்த உலகம், அதற்கு அந்த பக்கம் நாம் அறிந்திராத இயற்கை கடந்ததோர் உலகம். அந்த அறியப்படாத உலகின் குறியீடாகவே சிவந்த குங்கும திலகம் உருவாக்கப்பட்டது. அதை ஏதோ ஓரிடத்தில் வைப்பது சரியல்ல. குரு ஒருவர் அதை எங்கே வைப்பது என்று தம் விரலால் வைத்து சுட்டி காட்டுவார். அங்கேதான் வைக்க வேண்டும், கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. காரணம், ஒவ்வொருவருக்கும் அந்த இடம் வேறுபடும். மூன்றாம் கண்ணின் இடம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது. புருவ நடுவிற்கு சற்று மேலேதான் பெரும்பாலோருக்கு அது அமைந்திருக்கிறது. அவ்வாறு முன்பு தியான அனுபவமே இல்லாதவராக இருந்தால் நெற்றியின் நடுவில் அந்த இடம் இருக்கும். போன பிறவிகள் எப்படிப்பட்டவை என்பதை அதன் நிலை சொல்லிவிடும். அந்த அனுபவம் முற்பிறவிகளில் பெற்றவரின் மூன்றாம் கண். மற்றவர்களுக்கு இரு கண்களுக்கு சமமான நேர்கோட்டில் இருக்கும். அதாவது மற்றவரை விட கீழே இறங்கி இருக்கும். ஆனால் அதற்கும் கீழே இறங்காது. மூன்று விழிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் போது ஒரு சிறிய அதிர்வும் சிறு நிகழ்வும் கூட சமாதி நிலைக்கு கொண்டு போய்விடும். அந்த நிகழ்ச்சி மிக அற்பமானதாக கூட இருக்கலாம். சிவன் வெளிக்கு தோன்றும் காரணம் எதுவும் இல்லாமலேயே சமாதி நிலைக்குள் நழுவி சென்று விடுவது நமக்கு வியப்பளிக்கலாம் என்று ஞானகுரு ஓஷோ அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போது வாசிக்கப்பட்டு கேட்ட கருவிழிகளுக்கு உண்டான ரகசியம், அதாவது கண்களை மேற்பார்வையில் நிலைநிறுத்தி புருவ நடு மையத்தில் நிறுத்துவதால் ஏற்படும் ரகசியங்களை குருமார்கள் சொன்ன நூல்களிலிருந்து தெரிந்து கொண்டோம். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.